ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான பொட்டேட்டோ மசால் கறி ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு வானல் கொஞ்சம் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் பொரியட்டும். ஸ்பைசஸ் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கெலாம் சீரகம் ஆட் பண்ணுறது நல்லா வாசனையாக இருக்கும். சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் 1 பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயிலே போட்டு வதக்கிறதோட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 பெரிய வெங்காயத்துக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி, பழமான தக்காளியை நல்லா அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். மசாலாலாம் எப்பயுமே நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிறது போட்டு அந்த பச்சை ஸ்மெல்லு வராது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாமே எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசால் கறி நம்ம பூரிக்கு எப்பயுமே மசால் தூக்கு தானே சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் புது விதமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. இங்கே பாருங்கள், மசால் உருளைக்கிழங்கு கூட நல்லா ஆட் பண்ணி விட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 7 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நான் ஒரு 7 சில்லு தேங்காய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆப்ஷனல் தான். நமக்கு கொஞ்சம் நிறைய வேணும்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட விட்டுறலாம். தேங்காய் வேண்டான்னா விட்டுறலாம். நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ணுன்றதுக்காக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது பூரி, சப்பாத்தி, மசால் தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். தேங்காய் ஊற்றி நமக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பொட்டேட்டோ மசால் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.